ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம படம் எப்போது வெளியாகும் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக வந்து பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பே படம் வெளியாகி இருந்தா நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கும் அப்படின்றதையும், தற்போது வெளியான ஜனநாயகன் திரைப்படம் குறைவான வசூலை பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஜனநாயகன் திரைப்படம் லைஃப் டைமா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ஆல்ரெடி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் கிடைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஜூலை 23 அல்லது 31 தேதி வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தில் மொத்தம் 13 சீன்களை கட் பண்ணி உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் வேற கிடைச்சிருக்குது. இதனால 18 வயதிற்கு குறைவாக உள்ளவங்களை படம் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. இதன் மூலம் வசூலும் குறைய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அனைவருமே யூஎஸ் சான்றிதழ் அல்லது யூ சான்றிதழ் எதிர்பார்த்தாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக சான்றிதழ் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. 13 சீன்ஸ் வேற கட் பண்ணி உள்ளதாகவும் ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இந்த மாதம் கண்டிப்பாக படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.